சாலினிட்டி நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை மாதம் கும்பராசிக்கு இந்த கார்த்திகை மாத பலன்களை பார்ப்போம். கும்பராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் சனி ஆட்சியாக இருக்கிறார். இருந்தாலும் 7.5 நடக்குது, அதுவும் ஜென்ம சனி நடக்குது. பாருங்கள், கும்பராசிக்கு சனி நம்ம மேலே இருக்கிறது தவறு. ரெண்டாவது, வாக்கு தனம் குடும்பம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஒரு வருஷ காலமாக பாருங்கள், இந்த ராகு அங்கே இருக்கிறாருங்க. போன அக்டோபருக்கு வந்தார், 2023 அக்டோபருக்கு வந்தார். இப்போ 11ஆவது மாதம் ஆயிடுச்சு, 24ல். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுதுங்க. இந்த ராகு இருந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறார், தண்ட செலவு கொடுக்குறார், இடமாற்றம் ஏற்படுத்துகிறாரு, பணப்பற்றாக்குறை பண்ணுறாரு, அப்படியே தண்ட செலவுகளையும் கொடுக்குறார். இந்த 2ல் இருக்கிற ராகு 4ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது ராகு 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். ராகு 11ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 2 பார்வை லாபத்தை குறைக்குது, சொத்து சுகம் வண்டி வாகனத்தை குறைவுபடுத்துகிறார். 2ல் இருக்கிற ராகு போதா குறைக்கு இந்த மாதம் பாருங்கள், 3க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் போய் 6ல் நீச்சமாயிட்டார். பொதுவாக 6ல் செவ்வாய் வர்றது நல்லது தான், நமக்கு நன்மைகள் நடக்கும். நீச்சமாக போயிட்டார். நீச்சமாக போய் 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தந்தைக்கு உபாதை. அடுத்தபடியாக விருச்சிகத்தில் சூரியன் இருக்கிறார். இந்த மாதம் புதனும் இருக்கிறார். புதன் பாருங்கள், சனி பார்வை வாங்குறாரு, சூரியனையும் புதனையும். நம்ம மேலே இருக்கிற சனி 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார். விருச்சிகத்தில் சூரியன் இருக்கிறார். பாருங்கள், இந்த மாதத்தில் 9ஆம் இடங்கிற தந்தை ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார். சூரியன்கிற இடத்த 10ஆம் இடத்துல இருந்து சனி பார்க்குறார். அப்போ பாருங்கள், தந்தைக்கு உபாதை. 10ல் சூரியன் புதன் இருக்கிறாரு. 5 புதன் 8 புதன் அவர் போய் 10ல் இருக்கிறாரு. நம்ம புத்தியை கெடுக்கிறாரு. அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் நீச்சமாயிட்டார. இப்போ பாருங்கள், அரசு வகையில் சங்கடம் ஏற்படும், தந்தை வகையில் சங்கடம் ஏற்படும். நம்ம ஜாக்கிரதையாக இந்த மாதத்தை தள்ளணுங்க. ஏன்னா 10ல் சூரியன் இருக்கிறது சிறப்பு தான். குரு வேறு பார்த்துருக்கிறாரு. இருந்தாலும் சனி பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை செவ்வாய் நீச்ச செவ்வாய் பார்க்குறாரு. 3ம் 10க்கு உடையவர். அதனால் சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அரசு தண்டனை கிடைக்கக்கூடியதுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குது. பெருசாக வராது, குரு பார்க்குறார். ஏன்னா 2ல் வேறு ராகு இருக்கார், தண்ட செலவு கொடுப்பார். இந்த குருவையே ராகு 3ஆம் பார்வையை பார்க்குறார். ஆகையினால தான் நமக்கு இடைஞ்சல், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க. இதில் 12ல் வேறு சுக்கிரன் இருக்கிறாரு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகமெல்லாம் கிடைக்குதுங்க. வண்டி யோகம் வாகன யோகம் எல்லாம் இருக்குது. நமக்கு விரயம் கொடுக்குறாரு. யோகம் இருந்தாலும் 12ல் இருக்கிற சுக்கிரன் 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் ஏற்கனவே கும்ப லக்கணத்துக்கு சுக்கிரன் ஆகாதவர். அவர் போய் இப்போ 12ல் இருக்கிறார். வண்டியால் வாகனத்தால் நீர்த்தாரையில் கூட நீர்க்கடுப்பு நீர் உபாதை இந்த மாதிரி உபாதைகளையும் கொடுக்குங்க. ஏன்னா 12ல் சுக்கிரன் இருந்தால் வண்டி வாகன ஆடை அலங்காரம் ஆபரணம் கூடுதலாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், உடல் ரீதியாக நீர்த்தாரைன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஸ்டோன் வரைக்கும் போகும். ஆனால் இப்போ வராது, ஸ்டோன் வராது. உங்களுக்கு நீர்க்கடுப்போட உஷ்ண உபாதை கொடுக்கக்கூடிய வியாதியை கொடுக்கும். இந்த மாதத்தில் கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கங்க. உங்களுக்கு 8ல் வேறு கேது இருக்கிறாரு. நமக்கு அவர் வேறு நமக்கு 6ஆம் இடத்த நோயை கொடுக்குறாரு, அலர்ஜி உபாதை கொடுக்குறாரு. தொழில் உத்தியோகத்தில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். ஏன்னா உத்தியோகக்காரகன் செவ்வாய் 6ல் இருக்கிறாரு. 2ல் ராகு இருக்கிறாரு. சூடாக பேச்சு வந்துடும். குடும்பத்தில் சலசலப்பு வரும். வேலை பார்க்குற இடத்துல கடுப்பாக கோபமாக பேச வைக்கும். இதில் 2ல் இருக்கிறார். 2ல் இருக்கிறார் தனத்தை நஷ்டம் பண்ணும். ஆகையினால் இந்த செவ்வாய் நம்ம ராசியை பார்க்குறது இந்த மாதத்தில் நீச்சமாகி பார்க்குறாரு. தைரியத்தை குறைக்கிறாரு. ஆகையினால் ஜீவனத்தை குறைக்கிறாரு. ஒழுங்காக சாப்பிட விட மாட்டார்.
பிள்ளைங்க வகையிலையும் சண்டை வம்பு வழக்கு பிரச்சனைகளை ஏற்படுவார். ஏன்னா 5 கூடையவன் புதன், அவர் சனி பார்வை வாங்குறாரு. புத்திர வகையிலையும் சங்கடம் தான், நம்ம புத்தியும் கெடுக்கும், கோவமே பட மாட்டாங்க. அதாவது மகர ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களுக்கும் சனி அதிபதி. சனி டெட் ஷோ பிளானட். அது எதாக இருந்தாலும் அப்படியே மெதுவாக தான் நகர்ந்துக்குவாங்க, கோபமே பட மாட்டாங்க, காரியத்திலே கண்ணாக இருப்பாங்க. அவங்களுக்கு கோபம் வராது, எதாக இருந்தாலும் தன்னை பிரகடனப்படுத்திக்க மாட்டாருங்க, அமைதி காப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கே பாருங்கள், இந்த 7.5 வந்த பிறகு தான் அவங்களுடைய ஒரிஜினல் குணம் தெரியுது, கடுப்பாக பேசுவாங்க. இந்த 2ல் ராகு 1 வருஷமாக பாருங்கள், இப்போ கும்பராசிக்காரவங்களை பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவாங்க, தண்ட செலவுகள் நடக்கும். அதுக்கு இந்த 2ல் இருக்க ராகு தான். இருந்தாலும் 4ல் இருக்கிற குரு ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுனால ஜீவனத்தில் இடைஞ்சல் ஏற்பட்டாலும் ஜீவனத்தில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுவார். ஆகையினால் லக்னத்தில் இருக்கிற ராசியில் இருக்கிற சனி நமக்கு 7.5 ஜென்ம சனி நடப்பதனாலையும் செவ்வாய் ஆட்சி நீச்சமாக போடுறதுனாலையும் நம்ம ஆட்சி பெற்ற சனியை செவ்வாய் பார்ப்பதனாலையும் ஜென்மத்தை பார்ப்பதனாலையும் இந்த மாதத்தை கொஞ்சம் சூதகமாக நடத்திக்கங்க, ஜாக்கிரதையாக நடங்க. இந்த மாதம் பல வகையில் இடைஞ்சலை ஏற்படுத்தும், சூதகமாக நடந்துக்கங்க இந்த மாதத்தை. அடுத்த மாதம் 11க்கு வர்றார் சூரியன், குலதெய்வம் அருள் கிடைக்கிது. அதுலேயும் இந்த மாதம் பிறந்த மாதமே கார்த்திகை மாதமே பிறந்திருந்தால் அவங்கள ரொம்ப பாடுபடுத்தும். ஆகையினால் இந்த கார்த்திகை மாதத்தை கொஞ்சம் பொறுமையாக தள்ளணுங்க, பெருசாக வராது, குரு பார்த்துருக்கிறாரு. ஆகையினால் சிறு சிறு தொல்லைகள் இருக்க தான், நேரத்துக்கே சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த செவ்வாய் போய் நீச்சமாகி நம்ம சனியை பார்க்குறார், சனிக்கும் செவ்வாய்க்கும் பகை, யுத்த கிரகம். ஆகையினால் இந்த மாதத்தை நமக்கு தெய்வ சிந்தனையோட பொறுமையாக யாரையும் காயப்படுத்தாமல் இந்த கார்த்திகை மாதத்தை மெதுவாக தள்ளுங்க. வணக்கம்.